போர்ஜ் ஓஸ்லாந்த் அண்டார்டிகாவை கடந்த முதல் மனிதர். 1997 ஜனவரி 18 அன்று நார்வே நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் மற்றும் சாகச வீரர் போர்ஜ் ஓஸ்லாந்த் உலக வரலாற்றில் மிக முக்கியமான சாதனையை நிகழ்த்தினார். அவர் அண்டார்டிகா கண்டத்தை தனியாகவும் வெளிப்புற உதவியின்றியும் கடந்து சென்ற முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார். அண்டார்டிகா என்பது பூமியின் மிக கடுமையான சூழல் கொண்ட பகுதி. கடும் பனிப்பொழிவு, 40 டிகிரி சென்டிகிரேட் வரை குறையும் வெப்பநிலை, வலுவான காற்று, நீண்ட தனிமை ஆகியவை மனிதர்களுக்கு பெரும் சவால்களாகும். இத்தகைய சூழலில் தனியாக பயணம் செய்ய மிகுந்த துணிச்சலும் மன உறுதியும் தேவைப்படுகிறது. போர்ஜ் ஓஸ்லாந்த் தனது பயணத்தை 1996 அக்டோபரில் தொடங்கினார். அவர் எந்தவிதமான நாய்கள் வண்டி, மோட்டார் வாகனம், விமான உதவி அல்லது வெளிப்புற உணவு வழங்கல் இல்லாமல் பயணம் செய்தார். தேவையான உணவு, எரிபொருள், உபகரணங்கள் அனைத்தையும் தானே இழுத்துச் செல்லும் ஸ்லெட்ஜ் மூலம் எடுத்துச் சென்றார். இந்த பயணம் சுமார் 1500 கிலோமீட்டர் நீளமானது. பல மாதங்கள் தொடர்ந்து பனிக்கடலில் நடைப்பயணம் செய்து ஸ்கீ பயன்படுத்தி அவர் தனது இலக்கை நோக்கி முன்னேறினார். ஒவ்வொரு நாளும் கடுமையான உடல் உழைப்பும் மன அழுத்தமும் அவரை எதிர்கொண்டது. உணவு குறைவு, பனிப்பிளவுகள், திசை தெரியாத வெள்ளைப்பரப்பு போன்ற ஆபத்துகள் அவரது பயணத்தின் இடையூறாக இருந்தன. சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்தான சூழல்களையும் அவர் தனியாக எதிர்கொண்டார். போர்ஜ் ஓஸ்லாந்தின் இந்த சாதனையின் முக்கிய அம்சம் அன்எய்டட் என்பதாகும். அதாவது பயணத்தின் நடுவில் எந்தவிதமான வெளிப்புற உதவியும் பெறாமல் முன்பே திட்டமிட்ட வளங்களையே பயன்படுத்தி முழு பயணத்தையும் நிறைவு செய்வது. 1997 ஜனவரி 18 அன்று அவர் தனது பயணத்தின் இறுதி கட்டத்தை வெற்றிகரமாக முடித்தபோது உலகம் முழுவதும் இந்த சாதனை பெரும் கவனத்தை ஈர்த்தது. இது மனித மன வலிமையின் உச்சமாக கருதப்பட்டது. இந்த சாதனை அண்டார்டிகா ஆய்வுகளிலும் சாகச பயண வரலாற்றிலும் ஒரு புதிய மைல்கல்லாக அமைந்தது. முன்பு குழுக்களாக மட்டுமே முயற்சிக்கப்பட்ட பயணத்தை தனி நபராகவும் முழுமையாகவும் முடித்தது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். போர்ஜ் ஓஸ்லாந்த் தனது அனுபவங்களின் மூலம் மனிதன் இயற்கையை மதித்து திட்டமிடலுடன் செயல்பட்டால் எவ்வளவு பெரிய சவால்களையும் கடக்க முடியும் என்பதை நிரூபித்தார். அவரது சாதனை பல இளைஞர்களுக்கு ஊக்கமாக அமைந்தது. 18 ஜனவரி 1997 என்பது மனித சாகச வரலாற்றில் மறக்க முடியாத நாளாகும். போர்ஜ் ஓஸ்லாந்தின் இந்த சாதனை தைரியம், பொறுமை, மன உறுதி ஆகியவை இருந்தால் உலகின் கடினமான இடங்களையும் மனிதன் வெல்ல முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது.